7ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, m n வழி கொடுக்குறோம். கொஸ்டின் நம்பர் 7. m equal to cot theta plus tan theta and n equal to secant theta minus of secant theta minus cos theta. n squared n in power 2 by 3 minus m n squared m n squared whole power 2 by 3 equal to 1 நம்ம கொடுக்கிறோம். இதை நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒர்க் முடிக்க வேணும்னா what is a m வேல்யூ, இது நம்ம 10th ப்ராசஸ் ரெண்டு ஒரே டைமாக இருந்தாலும் பரவாயில்ல. எம்மோட வேல்யூ வேறு, இங்கே காட் தீட்டா இங்கே காட் தீட்டா இங்கே டேன் தீட்டா இங்கே வந்து டேன் தீட்டான்னா நம்ம ஒரு a + b a - b கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு எதுவும் சொல்லலாம். பட் இங்கே காட் தீட்டா டேன் தீட்டா இங்கே வந்து சீக்கன் தீட்டா காஸ் தீட்டான்னு வருது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் எடுக்க முடியும் what is a m in simplest form and what is a n value in simplest form, அதை ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே அப்ளை பண்ணுறாங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம 10th ப்ராசஸ் போவோம். எம்மோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன, என்னோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன, அதை ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த கான்செப்டில் அப்ளை பண்ண போகிறோம். அதான் ரீசன். அப்போ என்னாச்சு, கொடுத்தது வந்து காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா கொடுத்துக்கிறாங்க. அப்போ இது வந்து சைன் பை காசுக்கு அப்ளை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, அடுத்த டைம் என்ன கிடைக்கும் போது சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு கிடைக்கும். அப்போ ஏன்னாவும் இது எல்சிஎம் எடுக்கிறது நிறைய டைம் பார்த்தாச்சு, இன்னொருக்கா சொல்லிடுறேன். ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்துனது கிராஸ் மல்டிபிகேஷன். அப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் வந்து என்னாகும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன 1. அப்போ 1 பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இது இதே ஃபார்மேட்டில் இருக்குது. இது எம்மோட வேல்யூ. ஸோ அடுத்தது இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, m ஸ்கொயர் இருக்குது, அதே மாதிரி n இருக்குது. சரிங்களா? அப்போ m ஸ்கொயர் வேல்யூ இங்கே இருந்து கண்டுபிடிச்சது என்ன ஆகும், இதுலேருந்து m ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதை m ஸ்கொயர். அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அடுத்த வேல்யூ யாரு, n. அப்போ n இதுலேருந்து என்ன சிம்பிளஸ்ட் ஃபார்ம், n இதுலேருந்து என்ன சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்க்கலாம். அப்போ n ஈக்குவல் என்ன கொடுத்துக்கிறான், சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு கொடுத்துக்கிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், இது வந்து 1 பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு எழுதிட்டு இது எல்சிஎம் எடுத்து என்ன ஆகும், இங்கோட மல்டிப்ளை ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னதுன்னா 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதணும். அப்போ என்ன ஆரம்பிக்கும், சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு. சரிங்களா? சரி, இப்போ என்னென்ன டைம் வந்துச்சு பார்க்கலாமா. m ஸ்கொயர் n கண்டுபிடிக்கணும். அடுத்து m n ஸ்கொயர். அப்போ இதுல இருந்து n ஸ்கொயர் n தெரிஞ்சுக்கலாம். அப்போ n ஸ்கொயர் என்னது, இதுக்கு ஸ்கொயர் போட போகிறோம். அப்போ என்னாச்சு, n சைன் பவர் 4 தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா, சைன் பவர் 4 தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற டேம் என்ன, கண்டுபிடிக்கிற டேம் வந்து பார்த்தீங்கன்னா m ஸ்கொயர் n ஹோல் பவர் 2 by 3. அப்போ ஃபஸ்ட்டு m ஸ்கொயர் n என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது m ஸ்கொயர் n. m ஸ்கொயர் என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தலாமா. m ஸ்கொயர் வேல்யூ என்ன, 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதை இங்கே எழுத போகிறேன். என்னாச்சு, 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு என்னோட வேல்யூ n, இது n ஸ்கொயர் இது. அப்போ என்னோட வேல்யூ என்ன இருக்கும் போது மேலே இருக்குது. என்னோட வேல்யூ என்னது, இதுதான் என்னோட வேல்யூ. அதே மாதிரி என்னோட வேல்யூ என்னோட வேல்யூ அண்ட் என்னோட வேல்யூ ரெண்டுமே வேணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்போ என்னாச்சு, என்னோட வேல்யூ சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா. அதான் வந்து என்னோட வேல்யூ சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா. சரி, அப்போ இங்கே என்னாச்சு, சைன் ஸ்கொயர் தீட்டாவும் கட் ஆயிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது, 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் தீட்டான்னு கிடைக்குது. தட் இஸ் ஈக்குவல் இது என்னென்னலாம்
1 by cos cube theta வரும். அப்போ m ஸ்கொயர் என்னோட வேல்யூ என்ன கிடைக்குது 1 by cosனா secant cube theta secant cube theta சரிங்களா. இது ஈக்குவேஷன் மெயின். சரி, இப்போ அடுத்தது என்னது, அடுத்த டைம் கண்டுபிடிக்கணும். அடுத்த டைம் எதனோட வேல்யூ m n ஸ்கொயர் வேல்யூ. m ஓட வேல்யூ என்ன 1 by sin theta into cos theta. n ஸ்கொயர் வேல்யூ என்ன sin power 4 cos square theta. அப்போ என்ன வேல்யூ நமக்கு m n ஸ்கொயர் வேல்யூ m into n ஸ்கொயர் வேல்யூ. அப்போ என்னது m ஓட வேல்யூ தான் பார்த்தோம் 1 by sin theta into cos theta into என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், என்னோட வேல்யூ sin power 4 theta divided by cos square theta. Sin power 4 theta divided by cos square. சரி, இப்போ என்னாச்சு, இது கட் ஆகுதுமா, இதில் ஒன்றும் இதில் ஒன்றும் கட் ஆயிரும். அப்போ இது கியூப்னு இருக்கும். அப்போ நம்மளுக்கு கிடைக்குது என்னது m n ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது sin cube theta divided by cos into cos cos cube theta cos cube theta. இது அர்த்தம். இப்போ நம்மளுக்கு LHS வேணும். அப்போ LHS நான் கன்சிடர் பண்ணுறேன். LHS என்ன வருதுன்னு கன்சிடர் பண்ணுறேன். LHS என்ன நல்லா பார்த்தீங்கன்னா LHS இதனோட வேல்யூ ஹோல் பவர் 2/3, இந்த வேல்யூ ஹோல் பவர் 2/3. அப்போ அது என்ன வேல்யூ நம்ம எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா. அப்போ என்னாச்சு m n ஸ்கொயர் n ஹோல் பவர் 2/3 மைனஸ் m n ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3. இதனோட வேல்யூ என்ன m ஸ்கொயர்டு n. m ஸ்கொயர்டு என்னோட வேல்யூ வந்து secant cube theta. m ஸ்கொயர்டு என்னோட வேல்யூ என்ன secant cube theta. secant cube theta whole power 2/3 minus m n square. m n square ஓட வேல்யூ என்ன இங்க கம்ப்ளீட் பண்ண இது என்ன கிடைச்சது sin by cos னா tan. அதனால இது வந்து tan cube theta ன்னு வெச்சுக்கோ. sin by cos னா tan, அதனால இது வந்து tan cube theta ன்னு வெச்சுக்கேன். அப்ப இங்க என்னாச்சு tan cube theta whole power 2/3. இப்போ என்னாச்சு இது டிவைடட் பை 3, இது மல்டிப்ளை 3 கட் ஆயிடும். இது டிவைடட் பை 3, இது மல்டிப்ளை 3 கட் ஆயிடும். நமக்கு என்ன கிடைக்குது secant theta whole square minus tan theta whole square கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி எது எப்படி எழுதலாம்னா that is equal to secant square theta minus tan square theta. அப்போ secant square theta minus tan square theta ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த ஃபார்முலா வந்து என்னன்னு தெரியும், ஒன்றுன்னு தெரியும். that is equal to RHS. அப்போ LHS equal to RHS. இதுதான் நம்மளுடைய ரிசல்ட். எனர்ஜி டவுட் இருக்குதாமா? டவுட் இருக்குதாமா?